அனைவருக்கும் வணக்கம். விஜய தரங்கிணி அத்தியாயங்கள் 51 மற்றும் 52. அத்தியாயம் 51. ரோஹிணி தேவியின் சீற்றமும் சக்க சேனாபதியின் மரணமும். செங்கதிரோன் செம்பொற் கதிர்களை வீசியபடியே கீழ்த்திசையில் தோன்றியதுமே போர் முரசங்கள் முழங்கின. சர்ப்ப வியூக அமைப்பில் பாண்டிய படைகளும் கருட வியூக அமைப்பில் சோழ படைகளும் ஒன்றை ஒன்று எதிர்கொண்டன. போர் தொடங்கிய 2 நாழிகை பொழுதிற்குள்ளாக தீரன் சென்னியின் போர் தந்திரங்களை நன்றாக புரிந்து கொண்டு விட்ட ஈழப்படை தலைவன் அவற்றிலிருந்து எப்படி மீள்வது என புரியாமல் விழிக்கவே செய்தான். கருட வியூகத்தில் முதுகு பகுதியில் நிற்க வேண்டிய யானைப்படை திடீரென 2ஆக பிரிந்து ஏதோ மாயாஜாலம் காட்டுவதைப் போல கருட வியூகத்தின் மூக்கு பகுதியில் நின்றிருந்த சோழிய வரையனின் குதிரைப்படைக்கு பாதுகாவலாக சுற்றி வளைத்துக் கொண்டு முன்னேறியதையும், அதன் காரணமாக பாண்டிய படை வீரர்கள் சோழப்படை பிரிவை நெருங்க முடியாமல் திணறியதோடு யானைப்படையின் பயங்கரமான தாக்குதலுக்கு இலக்காகி சிதறி ஓடியதையும் கவனித்த சக்க சேனாபதி நடப்பது போர்தானா அல்லது இந்திரஜால வித்தையா என்று பிரமித்தான். அந்த பிரமிப்பின் நடுவே தீரன் சென்னியால் தான் ஏமாற்றப்பட்டு விட்டதையும் அவனால் நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படி புரிந்ததால் வெகுண்டு எழுந்த சக்க சேனாபதி, சோழர் படையை சுற்றி வளைத்து போரிடுங்கள் என்று கர்ஜனை குரலில் தன் வீரர்களுக்கு ஆணையிட்டபடியே தன் படை வீரர்களுடன் முன்னேற தொடங்கினான். அப்படி முன்னேற தொடங்கிய அவனுடைய படைப்பிரிவை தோப்புக்குள் இருந்து திடீரென வெளிப்பட்ட தீரன் சென்னியின் படைப்பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் அப்படி முன்னேற விடாமல் தடுத்து விடவே வேறு வழியின்றி சக்க சேனாபதி இருந்த இடத்திலேயே போரிட வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு உள்ளானான். சோழர் படையினர் பகைவர்களின் உடல்களில் வேல்களை பாய்ச்சியதால் ஏற்பட்ட புண்களிலிருந்து சிந்திய இரத்தமானது அண்மையில் இருந்த நீர்நிலைகளில் வழிந்து நீலமணி போன்றிருந்த நீரை குங்கும குழம்பினை போல செந்நிறம் அடைய செய்தது. மலைகளோடு மலைகள் மோதுவதைப் போல யானை படைகளும், அலைகளோடு அலைகள் மோதுவதைப் போல குதிரை படைகளும், மேகங்களோடு மேகங்கள் மோதுவதைப் போல தேர் படைகளும், கடலோடு கடல் எதிர்ப்பது போன்று காலாட்படைகளும் அந்த போர்க்களத்தில் மோதிக்கொண்டன. போர்க்களத்தின் வடக்கு பகுதியில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த தீரன் சென்னி தன்னுடைய புறவியை திருப்பிக் கொண்டு தக்க சேனாபதியின் அருகில் வந்தான். ஈழப்படை தலைவர் நினைப்பது நடக்காது. நீங்கள் வகுத்த சர்ப்ப வியூகம் துண்டிக்கப்பட்டு விட்டது. இனி அவை இணையவே முடியாது என்று சொல்லிவிட்டு சிரித்தான். பொய் திட்டத்தை என் கைக்கு கிடைக்கும்படி செய்து என்னை ஏமாற்றி விட்டாய் என சீறினான் சக்க சேனாபதி. பொய் திட்டமா? நன்றாக சிந்தித்து பாருங்கள், உண்மை புலப்படும். யானைப்படையை பின்னுக்கு நகர்த்தியதை குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் மற்றொரு இறகு பகுதியில் நான் நிற்கப் போவதையும் அந்த பகுதி இந்த தோப்புக்குள் மறைந்து கிடக்கும் என்பதையும் குறிப்பிடவில்லை. அதை யூகிக்காமல் திட்டம் வகுத்தது உங்களுடைய தவறு ஈழப்படை தலைவரே, அது உங்களுடைய தவறு. பற்களை நரநரவென கடித்தான் சக்க சேனாபதி. அவனது விழிகள் அனலை கக்கின. அடுத்த கணம் வாளை ஓங்கிக் கொண்டு தீரன் சென்னியை நோக்கி பாய்ந்தான். இருவருக்கும் இடையே மிக கடுமையான வாள்போர் மூண்டது. வாளை வீசத் தொடங்கிய சில கன பொழுதிற்குள்ளேயே தான் எண்ணியதைப் போல தீரன் சென்னியை எளிதில் வென்றுவிட முடியாது என்பதை புரிந்து கொண்ட சக்க சேனாபதி மிக கவனத்துடன் போரிட்டான். அப்படியும் கூட திடீரென்று தன்னுடைய தடுப்பையும் மீறி தீரன் சென்னியின் நீண்ட வாள் தன் உடலின் குருதியை ருசி பார்த்து விட்டு திரும்பி விட்டதையும், இரத்த சேதம் ஏற்பட்டதால் தன்னுடைய வாழ்வீச்சில் சிறிது சிறிதாக தளர்வு உண்டாவதையும் உணர்ந்து கொண்ட சக்க சேனாபதி மிகவும் ஆக்ரோஷமாக வாளை சுழற்ற முயன்றான். ஆனால் அடுத்த கணமே தக்க சேனாபதியின் வாள் தீரன் சென்னி சுழற்றிய வாள் வீச்சில் சிக்குண்டு அவன் கையை விட்டு நழுவி தரையில் விழுந்து தோல்வியை அவனுக்கு உணர்த்தி காட்டியது. ஈழப்படை தலைவருக்கு இன்னும் சில நாட்கள் அவகாசம் தருகிறேன், சிந்தித்து செயல்படுங்கள் என்று இதழ்களில் வெற்றி புன்னகை தவழ கூறினான் தீரன் சென்னி. புறவியில் இருந்தபடியே தன்னை சுற்றிலும் நோக்கிய சக்க சேனாபதியின் முகம் இருண்டது. அதற்குள்ளாக ஈழப்படை வீரர்களும் பாண்டிய படை வீரர்களும் சோழப்படை வீரர்களின் வீர ஆவேசமான தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பின்வாங்க தொடங்கியிருந்தனர். சட்டென தன் புறவியை திருப்பிக் கொண்டு தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி விரைந்து சென்றான் சக்க சேனாபதி. சங்கிராம ராகவன் வாழ்க வாழ்க, மதுராந்தகர் வாழ்க வாழ்க, மதுரை கொண்ட மாமன்னர் வாழ்க வாழ்க. சோழர் படையினர் வெற்றி ஆரவாரம் செய்தனர்.
பாண்டியருக்கும் ஈழப்படையினருக்கும் படுதோல்வியையும் சோழப்படையினருக்கு மாபெரும் வெற்றியையும் தேடித்தந்து பராந்தக சோழரின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான போராக கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட வெள்ளூர் போர் முடிவுற்று நாட்கள் மிக வேகமாக நகர்ந்து மறைந்தன. வெள்ளூருக்கு அண்மையில் இருந்த சிற்றூரில் தங்கும் விடுதியில் படுக்கையில் படுத்தபடியே உறக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள் ரோகிணி தேவி. அவளுடைய மன ஆழத்தில் அதுநாள் வரையில் பதுங்கிக் கொண்டிருந்த பழிவாங்கும் உணர்ச்சி அன்று இரவு திடீரென வெளிக்கிளம்பி அவளை நோக்கி நகைத்தது. என்ன ரோகிணி, நடந்ததையெல்லாம் மறந்து விட்டாயா என்ன? மனம் விரும்பியவரை மணந்து கொண்டதால் நீ அடைந்த வேதனைகளை மறுபடியும் உனக்கு நினைவூட்டட்டுமா? உன்னால் பழிவாங்கப்பட வேண்டிய ஈழப்படை தளபதி இப்போது இங்குதான் இருக்கிறான். இந்த அரிய வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. உடனே செல் ரோகிணி, உடனே செல். உனக்கு உற்ற துன்பங்களுக்கு எவன் காரணமாக இருந்தானோ அவனை அழிப்பதே உன் லட்சியம். உடனே புறப்பட்டு போ. உணர்ச்சி குரலின் உத்வேகத்திற்கு ஆட்பட்ட ரோகிணியின் மனதில் கொலை வெறி தாண்டவமாட தொடங்கியது. விருட்டென படுக்கையை விட்டு எழுந்தவள் வெறி கொண்டவளைப் போல ஓடத் தொடங்கினாள். அன்னைக்கு பக்கத்தில் படுத்திருந்த வித்யதரணியும் உறக்கம் பெறாமல் படுத்தை கிடந்ததால் திடீரென ரோகிணி தேவி வெறி பிடித்தவளைப் போல ஓடியதைக் கண்டதும் தானும் உடன் எழுந்து அவளை பின்தொடர்ந்து ஓடினாள். விடுதியின் வாயிலில் அந்த இரவு பொழுதிலும் கண் விழித்தபடி அமர்ந்திருந்த விராட வல்லாளன் அவ்விருவரும் ஒருவர் பின்னால் ஒருவராக ஓடியதைக் கண்டதும் சட்டென சுவரில் சாய்த்து வைத்திருந்த வேலை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். சக்க சேனாபதி இருந்த படை வீட்டை மிகவும் சிரமப்பட்டு கண்டுபிடித்த ரோகிணி தேவி குருவாலை கையில் எடுத்துக்கொண்டு கொலைவெறி கண்களில் தாண்டவமாட வேகமாக அந்த படை வீட்டிற்குள் நுழைந்தாள். அப்படி நுழைந்த போது அங்கே கட்டிலில் உபசக நோயினால் தாக்கப்பட்டு கிடந்தான் சக்க சேனாபதி. சக்க சேனாபதி, கடுமையான குரலில் அழைத்தாள் ரோகிணி தேவி. யார் யார் அழைத்தது? பக்கத்தில் வர வேண்டாம். இந்த விஷ நோய் தொற்று நோய், இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று தடுமாற்றம் மிகுந்த குரலில் கூறிக்கொண்டே எழுந்து அமர முயன்றவன் அது முடியாமற் போகவே மறுபடியும் படுத்துவிட்டான். மெதுவாக அந்த கட்டிலே நெருங்கினாள் ரோகிணி தேவி. சக்க சேனாபதி, உன் உயிரை பலிகொண்ட பிறகு நான் இங்கிருந்து போவேன். என்னை யாரென்று தெரிகிறதா உனக்கு? விரும்பிய பெண்ணை அடைய முடியவில்லை என்றதும் வெறி கொண்டு அந்த பெண்ணின் வாழ்க்கையை சீர்குலைத்து சிரித்து மகிழ்ந்தாயே, அந்த பெண் ரோகிணி நான் தான். பெற்றவுடன் குழந்தையை உன்னிடம் பறிகொடுத்து விட்டு சித்த சுவாதீனம் இல்லாமல் சீரழிந்து காடுகளிலும் பாழடைந்த மண்டபங்களிலும் படுத்து உறங்கி படாத துயரமெல்லாம் பட்ட ரோகிணியடா நான். இன்னுமா என்னை தெரியவில்லை உனக்கு? கண்களை திறந்து பார். உன்னால் சீரழிந்தவள். உன்னை கொன்று உன் குருதியில் குளிர்ச்சி பெற துடித்து வந்திருக்கிறேன். என்னை பார். சக்க சேனாபதி மெதுவாக கண்களை திறந்து வெறிகொண்டு நின்ற ரோகிணி தேவியை பார்த்தான். அவளது கண்களில் நீர் திரையிட்டது. மிகவும் சிரமத்துடன் பேசினான். ரோகிணி, நான் செய்த பாவத்திற்கு இதோ ஆண்டவன் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விட்டான். போர்க்களத்தில் அந்த சோழற்படை தலைவன் வாளுக்கு இரையாகி மரணத்தை தழுவிக் கொண்டிருந்தால் கூட நான் மிகவும் பெருமைப்பட்டிருப்பேன். ஆனால் ஆனால் போரிட வந்த இடத்தில் போரிடுவதற்கு தெம்பின்றி பேடி போல இந்த பாதக நோயினால் மரணத்தை தழுவ வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி எனக்கு என்னுடைய வீரத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தி விட்டான் இறைவன். இப்படி மரணம் அடைவதை காட்டிலும் உன் கையால் கொல்லப்பட்டால் உன் மனக்குமுறலுக்கு அது வடிகாலாக இருக்குமானால் அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் ரோகிணி, மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அதற்கு முன்னால் நான் ஒரே ஒரு தடவை வித்யதரணியை பார்க்க வேண்டும். அவளிடம் என் மனக்குமுறலை கொட்டி தீர்க்க வேண்டும். சக்க சேனாபதியால் அதற்கு மேல் பேச இயலவில்லை. மூச்சிரைத்தது. அதே சமயம் தந்தையே என குமரியவளாக அந்த படை வீட்டிற்குள் நுழைந்தாள் வித்யதாரிணி. சக்க சேனாபதியின் உதடுகள் துடித்தன. வித்யதாரிணி, பாசத்தை கொட்டி வளர்த்த என்னிடம் போய் வருகிறேன் என சொல்லிவிட்டு செல்லக்கூட உனக்கு பிடிக்கவில்லையா? நான் செய்தது தவறுதான். என்னை மன்னித்து விடுங்கள். தடுமாறினாள் வித்யதாரிணி. அப்போது நக்கன் குமானும் ஈழப்படை வீரர்கள் சிலரும் அந்த படை வீட்டிற்குள் நுழைந்தனர். படை தளபதி என்று சொல்ல ஆரம்பித்த நக்கன் குமானை பேச வேண்டாம் என கையால் சைகை செய்தான் சக்க சேனாபதி. இவர்களை எந்தவித இடையூறும் ஏற்படா வண்ணம் அவர்களுடைய இருப்பிடத்தில் கொண்டு போய் விட்டு விடுங்.
வார்த்தைகள் முடிவதற்குள்ளாக சட்டென தக்க சேனாபதியின் தலை கவிழ்ந்தது. கொலைவெறியுடன் ஓடிவந்த ரோஹிணி தேவியின் விழிகளில் இருந்து வெளியேறிய கண்ணீர் துளிகள் தரையில் விழுந்து அவளுடைய மனதில் ஏற்பட்டுவிட்ட மாற்றத்தை குமரிக் கொண்டிருந்த வித்யதாரணிக்கு உணர்த்தி காட்டியது. அத்தியாயம் 52. பாண்டிய மன்னர் முடிவும் படைத்தலைவன் திட்டமும். பழவிரல் மூனூர் பண்பு மேம்படுதலும் விளவு மலி சிறப்பும் விண்ணவர் வரவும் ஒடியா விண்பத்தவருடைய நாட்டுக்கொடியும் கோளின் பெருக்கமும் அவர்தம் வையை பேரியாறு வளஞ்சுர தோட்டலும் பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிதலும் என்று சிலம்பினால் சிறப்பித்து போற்றப்பட்ட மதுரை மாநகரம் அன்று வழக்கத்திற்கு மாறாக சோக போர்வையை போர்த்தி கொண்டு சுறுசுறுப்பின்றி காணப்பட்டது. ஆங்காங்கே கூடி நின்றபடி வெள்ளூர் போரில் பாண்டிய மன்னருக்கு ஏற்பட்ட படுதோல்வியை பற்றி பேசிக் கொண்டிருந்த மக்களின் முகங்களில் அச்சம் அளவுக்கு மீறி படர்ந்து கிடந்தது. அரண்மனையின் மேன்மாடத்தில் நின்றிருந்த ராஜசிம்ம பாண்டியனின் முகத்தில் கவலையும் சோகமும் மிதமின்றி காணப்பட்டன. தான் கனவிலும் கூட நினைத்து பார்க்காத துயரமான செய்தி நடந்து முடிந்து விட்டதை எண்ணி எண்ணி பெருமூச்சு விட்டபடி நக்கன் குமானையும் அமைச்சர் ஜடிரனையும் ஒரு தடவை ஏறெடுத்து பார்த்துவிட்டு தலையை தரையை நோக்கி தாழ்த்தி விட்டார் பாண்டிய மன்னர். படைத்தலைவரே, ஈழப்படை தளபதி தக்க சேனாபதி விஷ நோயினால் தாக்கப்பட்டு இறந்துவிட்ட செய்தியை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்ற போது பாண்டிய மன்னரின் குரலில் சோகத்தின் பரிபூரண ஆட்சி காணப்பட்டது. அவருடைய கண்கள் கலங்கின. மன்னரின் மனநிலையை நன்றாக புரிந்து கொண்ட நக்கன் குமான், ஈழப்படை தலைவர் போரில் மாண்டிருந்தால் கூட மற்ற உபதலைவர்கள் வீறு கொண்டு எழுந்து சோழ வீரர்களை சோழ நாட்டை நோக்கி சிதறி ஓட செய்திருப்பார்கள். ஆனால் விஷநோய் பரவுகிறது என்ற அச்சத்தால் மேலும் இங்கே தங்கியிருந்து சோழ படையினரை எதிர்த்து போரிட விரும்பாமல் மீதமுள்ள படை வீரர்களுடன் ஈழ நாட்டை நோக்கி பயணப்பட்டு விட்டார்கள். ஆம் படைத்தலைவரே, நானும் அவர்களிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன். ஆனால் அந்த உபதலைவர்களின் உள்ளத்தில் பரவிவிட்ட அச்சமோ அகலவே இல்லை. விதி நம்மிடம் விளையாடி விட்டது படைத்தலைவரே, நம்மிடம் விளையாடிவிட்டது என்ற பாண்டிய மன்னரின் குரல் கரகரத்தது. மேலும் அவர் தொடர்ந்து பேசினார். இப்பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கும் பேர் இழப்பும் இழிநிலையும் என் மனதில் ஆற்ற முடியாத ரணத்தை உண்டாக்கிவிட்டன. அந்த வேதனையால் நான் எனக்குள் வெந்து அழிவதற்குள் இங்கிருந்து சிறகடித்து பறந்துவிட துடிக்கிறேன். அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. பாண்டிய மன்னரின் பேச்சு அமைச்சர் ஜடேரனுக்கும் பாண்டிய படைத்தலைவர் நக்கன் குமானுக்கும் பெரும் புதிராக இருக்கவே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன வழி என்று வினவிய ஜடிலனின் குரலில் குழப்பம் இலையொடியது. தான் எடுத்திருக்கும் முடிவை எப்படி சொல்வது என்று ராஜசிம்மன் சிந்தித்தாரோ அல்லது தயங்கினாரோ தெரியவில்லை. சில கன பொழுதுகள் மௌனமாக அங்கும் இங்குமாக உலாவினார். பிறகு மௌனத்தை கழித்து அவர் பேசிய போது அந்த பேச்சில் உறுதி காணப்பட்டது. வெற்றி மமதையில் திளைத்து கிடக்கும் சோழ மாமன்னர் பராந்தகருக்கு பாண்டிய மன்னன் அடிமையாக இருந்து அரசாள மாட்டான் என்பதையும், பாண்டிய மன்னர்களின் பரம்பரையினர் சூடிய மணி முடியையும் இந்திரன் ஆரத்தையும் சூட்டிக்கொள்ளும் தகுதி பராந்தகருக்கு இல்லை என்பதையும் உணர்த்த உத்தேசித்துள்ளேன். பாண்டிய மணி முடியையும் இந்திரன் ஆரத்தையும் ஈழ நாட்டிற்கு என்னுடனே எடுத்துச் சென்று அவற்றை ஈழ மன்னரிடம் ஒப்படைத்துவிடப் போகிறேன். பாண்டிய மன்னர் சொன்னதை கேட்டதுமே அமைச்சர் ஜலீலனின் முகம் அதிர்ச்சியினால் இருண்டது. வேண்டாம் அரசே, வேண்டாம். உங்களுடைய முடிவு தவறானது. அதனால் சோழ மன்னருக்கு ஏற்படும் ஏமாற்றத்தை விட பாண்டிய மன்னர் மணிமுடியை ஈழத்து மன்னரிடம் அடைக்கலப்படுத்தியதன் மூலம் பாண்டிய நாட்டையே ஈழ மன்னரிடம் அடிமைப்படுத்தி விட்டார் என்ற பழிச்சொல்லினால் தங்கள் பெயருக்கு ஏற்படும் அவமானம் மிக பெரிதாகும் அரசே. ஆத்திரத்திலும் அவசரத்திலும் எடுக்கப்படும் முடிவுகள் ஆக்கத்திற்கு வழிகாட்டிகளாக அமைய முடியாது. தயை கூர்ந்து மற்றொரு முறை இந்த முடிவை பற்றி ஆராய்ந்து பார்த்த பிறகு அதன் பிறகே செயல்படுங்கள். ஜடிலனின் அறிவுரையை அந்த சமயத்தில் பாண்டிய மன்னர் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பாராயானால் பாண்டிய நாட்டின் எதிர்காலம் நிச்சயம் பொன்மயமானதாக மாற்றப்பட்டிருக்கும், பொன்னேடுகளில் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் விதி அவருடைய மதியை அந்த சமயத்தில் செயல்பட விடாமல் தன்னுடைய வலிமையான பிடிக்குள் அவரை சிக்க வைத்து சிந்திக்கும் ஆற்றலை அறவே இழக்க செய்துவிட்டதால் தன்னுடைய முடிவை எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்கொள்ள அவரது மனம் இடம் தரவில்லை. அமைச்சரே, உங்களுடைய அறிவுரைக்கு நன்றி.
ஆனால் என்னுடைய முடிவு உறுதியானது. அடுத்தாற்போல சோழப்படை மதுரை மாநகரின் கோட்டை கதவுகளை உடைத்து எரிந்துவிட்டு உள்ளே நுழைய தயாராக இருக்கின்றன. ஒரு நாள் அளவிற்கு கூட நம்மால் அவர்களை எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்த்து நின்று மேற்கொண்டு மதுரை மாநகருக்குள்ளும் பேரழிவு ஏற்படுவதற்கு காரணமானவனாக இருந்தேன் என்ற பழிச்சொல்லை சுமந்து கொண்டு சாவதற்கு நான் தயாராக இல்லை அமைச்சரே என்ற ராஜசிம்மன் நக்கன் குமான் பக்கமாக திரும்பி, படைத்தலைவரே, விரைவில் நான் கொற்கைக்கு புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். என்னுடன் ஆபத்து உதவிகள் மட்டும் வந்தால் போதும் என்று உறுதியான குரலில் ஆணையிட்டார். அந்த ஆணையை ஏற்று செயல்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தான் ஆளாகிவிட்ட கொடுமையை எண்ணி கனத்த நெஞ்சுடன் கடமையை செய்ய புறப்பட்டான் நக்கன் குமான். பாண்டிய மன்னர் எடுத்த அந்த உறுதியான முடிவு அடுத்த நாள் காலை சோழ ஒற்றர்கள் மூலம் தீரன் சென்னைக்கு போய் சேர்ந்த போது எதிர்பாராத அந்த செய்தி தந்த அதிர்ச்சியால் சித்தம் கலங்கி நின்று விட்டான் அவன். அடுத்தாற்போல படையுடன் மதுரையை நோக்கி சென்று மதுரையை முற்றுகையிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி மற்ற படைத்தலைவர்களுடன் ஆராய்ந்து கொண்டிருந்த சென்னி பேரரையன் ஒற்றர்கள் கொண்டு வந்த அந்த செய்தியை கேட்டதும், பாண்டிய மன்னர் தன்னுடைய பரம்பரைக்கே இழிவை தேடித் தரக்கூடிய இப்படி ஒரு முடிவை எடுத்ததற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று தனக்குள்ளாக கேட்டுக்கொண்டு அதற்குரிய விடையை காண முடியாமல் தவித்தான். படைத்தலைவரே, பாண்டிய மன்னரின் இந்த முடிவு என்று இழுத்தான் சோழியவரையன். அது பாண்டிய நாட்டிற்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கே இழிவை தேடித் தரப்போகிறது என்ற சென்னை பேரரையன் சிந்தனையில் ஆழ்ந்தான். நம்மால் இப்பொழுது அவரை தடை செய்யக்கூட முடியாதே, என்ன செய்வது என்று குழப்பத்துடன் கேட்டான் கண்டன் அமுதன். தனது சிந்தனையிலிருந்து விடுபட்டான் சென்னி. விஜயதரங்கினியையும் விராட வல்லாளனையும் இன்றைக்கே கொற்கை துறைமுகத்துக்கு அனுப்புகிறேன். நம்முடைய வீரர்கள் சிலருடன் நானும் மாற்றுடையில் கொற்கை நோக்கி செல்கிறேன். சரி, அப்படி செல்வதால் அந்த பெண்ணின் உயிருக்கு ஆபத்து ஏற்படவும் வாய்ப்பு உண்டு என்றான் சோழியவரையன். இல்லை, இதை விட்டால் வேறு வழியே இல்லை. இந்த திட்டம் மட்டும் வெற்றி பெற்றால் தமிழகத்திற்கு ஏற்பட இருக்கும் அவப்பெயர் நீங்கும். திட்டம் தோல்வியடைந்தால் என்று இழுத்து நிறுத்தியவன் விடுவிடுவென நடந்து தன்னுடைய புறவியில் தாவி ஏறினான். அடுத்த கணம் அவனுடைய புறவி விஜயதரங்கினி தங்கியிருந்த விடுதியை நோக்கி காற்றினும் கடுக்கி விரைந்தது. அவன் தங்கும் விடுதிக்கு போய் சேர்ந்த போது விடுதியின் முன்னறையில் ஆசனம் ஒன்றில் அமர்ந்திருந்த விஜயதரங்கினி முக மலர்ச்சியுடன் எழுந்து நின்று அவனை வரவேற்றாள். விஜயதரங்கினி என்று அழைத்தபடியே அந்த அறைக்குள் நுழைந்தவன் அவளுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், செய்வாயா என்று கேட்டான். வந்த வேகத்தில் அவன் தன்னுடைய கரத்தை அழுத்தி பிடித்ததால் சிறிது வலி ஏற்பட்டாலும் அந்த வலி கூட இந்த ஊற்றை அவளது உள்ளத்தில் பெருக்கெடுத்து ஓடச் செய்யவே அவளுடைய முகம் நாணத்தால் குங்கும சிவப்பாகியது. என்ன செய்ய வேண்டும், சொல்லுங்கள், அவள் மெதுவாக கேட்டாள். பாண்டிய மன்னர் தமிழகத்திற்கே இழிவான செயலில் ஈடுபட முடிவு செய்திருக்கிறார். அதை தடுத்து நிறுத்துவதற்கு உன்னுடைய உதவி வேண்டும் என்றான் படைத்தலைவன். புரியும்படியாக சொல்லுங்கள். அவளுக்கு புரியும்படியாகவே சொன்னான் படைத்தலைவன். அதை கேட்டதும் வியப்பும் அதிர்ச்சியும் இணைந்து இதயத்திற்குள் ஊடுருவவே பாவை பதுமையானாள். பின் குறிப்பு: உபசக நோய், பிளேக் நோய். ஆதாரம்: சோழர்கள். எழுதியவர் திரு கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி. பழவீரல் செய்யுள் வரிகள் சிலப்பதிகாரம் மதுரை காண்டத்தில் கட்டுரை காதையில் உள்ளன. மணி முடியும் இந்திர ஆரமம். முன்னவர் பக்கச் சென்னவர் வைத்த சுந்தர முடியும் இந்திர நாரமம். முதலாம் ராஜேந்திர சோழன் கல்வெட்டிலிருந்து. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.